சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராசர். 1954 ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். 1976 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கதராடை மட்டுமே அணிந்து வாழ்ந்தவர், உயரிய ஆடி அணிகலன்களை விரும்பாதவர். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுகள் இல்லம் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராசர் சிலை நிறுவப்பட்டது. காமராசரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. காமராசர் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டார். படிக்காத மேலே, பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர் என பல சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். விடுதலைக்காக நடத்தப்பட்ட பல போராட்டங்களில் கலந்து கொண்டதால் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் காமராசருக்கு வழங்கப்பட்டது. காமராசர் அவர்கள் 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 72ஆம் வயதில் உலகை விட்டு பிரிந்தார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கை தட்டுங்க பாப்பா.